பனம்பழத்தை சுட்டு சாப்பிடணும். நீங்கள் பனம்பழம்லாம் சின்ன வயசில் சுட்டு சாப்பிட்டுருந்தீங்கனாக்கா கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் கொழுக்கட்டையும் செய்யலாம். இந்த பழத்தை பச்சை சுடாமல் அப்படியே புட்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு அந்த தேங்காய் துருவலை வச்சு சீவி அந்த பாலை புழிஞ்சு அரிசி மாவு கலந்து கொழுக்கட்டை சுட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நாங்கள் அப்படி செய்ய போகிறதில்ல, சும்மா சுட்டு சாப்பிட போகிறோம். எல்லாம் சூடாக சுடணும். ரொம்ப சுட்டால் நல்லா இருக்காது, லைட்டாக தான் சூடு பண்ணணும். அப்போ தான் பித்தம் பிடிக்காது, பித்தம் இல்லாமல் சாப்பிட முடியும். இப்போ பழத்தை சுட்டாச்சு, உரித்து சாப்பிட போகிறோம். எப்படி உரிக்கணும், எப்படி வருது உரித்து தான் சாப்பிடணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே மாம்பழம் மாதிரியும் சாப்பிடணும், நல்லாயிருக்கும். ஆனால் பித்தம் இது பித்தம் இல்லாமல் இருக்கிறது தான் சுட்டு சாப்பிட்றது. பாருங்கள், இப்படியே சாப்பிடணும், இப்படி சாப்பிடணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். யாரெல்லாம் இப்படி சுட்டு சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம். பனம்பழம் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? பனம்பழம் பச்சைக்கு சாப்பிடக்கூடாது, சுட்டுட்டு தான் சாப்பிட்ணும். இப்படி தான் சாப்பிட்ணும். பாருங்கள் எப்படி சாப்பிட்ணுன்னு. எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க எப்படி பனம்பழம்? எங்கள் அம்மா சாப்பிட்றாங்க பாருங்க. மாம்பழம் மாதிரி சாப்பிடணும். மாம்பழம் மாதிரி சாப்பிட்றாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நல்லா இனிப்பாக இருக்கும். இனிப்பாக இருக்குமா? எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க? அறுத்து வச்சு அப்படிலாம் சாப்பிடலாம். இப்படி மாம்பழம் மாதிரி பல்லில் கடிச்சு அப்படி சாப்பிடணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, அதோட ருசி தான் பேசுது. நாங்களாம் சின்ன பிள்ளையில போய் பொறுக்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இது ஊண்டி வச்சாக்கா பனங்கிழங்காயிரும். இவங்க சாப்பிட்டது மாதிரி யாராவது சாப்பிட்ருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் இந்த பழம் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க. இங்கே பாருங்க, அடிச்சு விடுறாங்க.